பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கான வேத பகுதி 1 பேதுரு 2 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. ஆமேன். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். மனுஷர்களால் நிந்திக்கப்பட்டும் மனுஷர்களால் தள்ளப்பட்டும் சிலுவையில் அறையப்பட்டும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களால் அவமானப்படுத்தப்பட்டும் எல்லாவற்றாலும் நிந்திக்கப்பட்டும் அவர் காணப்பட்டார். ஆனாலும் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றதாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஜீவனுள்ள கற்களை போல அவர் ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருப்பதினால் நாமும் அந்த ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு ஆவிக்கேற்ற பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, ஆவிக்கேற்ற பலிகளை, நம் மாமிசத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு ஆவிக்கேற்ற பலிகளாய், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய், கிறிஸ்துவின் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறவர்களாய், அவருக்கு உகந்த காணிக்கையாய் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவரோடு இணைந்து அவருடைய சாயலிலே கட்டப்பட்டவர்களாய் நாம் ஜீவனுள்ள கற்களை போல நாம் காணப்படுகிறோம். அந்த ஜீவனுள்ள கற்கள் யாவரும் இசைவாய் இணைந்து ஆவிக்கேற்ற மாளிகையாக, கிறிஸ்து தங்குகிற ஆலயமாக நம்மளுடைய சரீரம் காணப்பட வேண்டும். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற மூலைக்கல். அவர் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, அவரிடத்தில் வந்தவர்கள், அவரை பின்தங்கி நிற்க வைத்தவர்கள், அவரை அவமானப்படுத்தினவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அந்த விலையேற பெற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மூலைக்கல்லை பிதாவாகிய தேவன் விசுவாசமுள்ள அந்த ஒரு மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம் மூலைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு தலையாய் இருக்கும் போதுதான் நாம் அவரில் இசைவாய் கட்டப்பட்ட ஜீவனுள்ள கற்களை போல அவருக்குள் காணப்படுவோம். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு மனிதனும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உபத்திரவங்கள் பொறுமையை உருவாக்குகிறது. பொறுமையானதே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகையால் அது விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. எந்த சூழ்நிலைகளிலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல்
விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கும் போது நாம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு அது ஒரு விலையேற பெற்ற மூலைக்கல்லாய் காணப்படுகிறது. ஒருபோதும் வெட்கப்படுத்தாத மூலைக்கல்லாய் காணப்படுகிறது. வேதத்திலே சொல்லியிருக்கிறது, நம்மை ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் அது மாற்றுகிறது. ஆனால் விசுவாசியாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த கல், அதே கல் இடறுதற்கு எதுவான கல்லும் விழுதற்கு எதுவான கண்மலையுமாய் காணப்படுகிறது. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் சற்று தியானித்து பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம். நம் வாழ்வில் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு நம் மூலைக்கல் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை தலை குனிய விட மாட்டார். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக கர்த்தருக்குள் நாம் இசைவாய் கட்டப்பட்டு வளருவோம். அவருடைய வார்த்தையிலே ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். இவை யாவும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இவை யாவற்றையும் செய்ய முடியும். நாம் விசுவாசிக்கணும், விசுவாசத்தில் நடக்க முடியும். இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே அவருடைய ஆவியின் வழிநடத்துதலில் தான் நாம் செய்ய முடியும். அதனால் அனுதினமும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்காக கர்த்தரிடத்தில் நம்மை தாமே நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு விசுவாசத்தில் வளருவோம். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.